ஊருக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து மருதாணி தழை கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் அப்படியே கவர்லேயே இருந்துச்சுங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. சரி இன்னைக்கு அதை அரைச்சனால வைக்கலாம் அப்படின்ட்டு அதாங்க அரைச்சிட்டு இருந்தேங்க. பார்த்திங்கன்னா சின்ன ஜாரில் போட்டு பார்த்தாங்க, சின்ன ஜாரில் பிடிக்கவே மாட்டேன்டுச்சுங்க. அதே ஒருக்கா மாற்றிட்டு அப்புறம் பெரிய ஜார்லேயே போட்டுவிட்டு நல்லா நெகுன்னு அரைச்சி எடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா கொரகொரன்னே தான் வருது. பார்த்திங்கன்னா 2-3 டைம் எடுத்து ஆஃப் பண்ணி போட்டுருந்தாங்க. போட்டு பார்த்திங்கன்னா பாப்பா வந்து டிவி போட்டுருந்தா அப்படிங்க டோரா. அவள் பார்த்துட்டு இருக்கவே மருதாணி அரைச்சி ஒரு தட்டில் போட்டு வந்துட்டேங்க. பார்த்திங்கன்னா கைக்கு தான் வச்சுடலாம், ஒரு கைக்கு வச்சுடலாம் அப்படின்ட்டு கைக்கு வச்சு விட்டேங்க. நீங்கள் அதை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. வேண்டாம் நான் போய் அழிக்கிறேன் அப்படின்ட்டே சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்க. சரி இரு கொஞ்ச நேரம் வச்சா அப்புறம் கை அழகாயிரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டுங்க. இப்போ கைக்கு காலுக்கு அந்த நகத்துக்கெல்லாம் வச்சு விட்டேங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் ஆத்தாட்ட காமிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டேன் அப்படிங்க. போன கேப்பில் பார்த்திங்கன்னா காப்பி வச்சுட்டேங்க. எங்கள் அப்பா டைரிக்கு தாட்டி விட்டு காப்பி வச்சு தாட்டி விட்டேன்.